இன்றைக்கி நம்ம செமிகண்டக்டர்ஸ் பார்ப்போம். செமிகண்டக்டர்ஸில் டிரான்சிஸ்டர் அண்ட் ட்ரையோட்ஸ், அதாவது த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிரான்சிஸ்டர் அண்ட் ட்ரையோட்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஃபார்முலா அண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து அதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸோடைய நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் எடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டிரான்சிஸ்டர் டிரான்சிஸ்டர்னால் இட் சாலிட் ஸ்டேட் டிவைஸ். ஓகேங்களா? இது கண்ட்ரோல்டு பை கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ்னு சொல்லுவாங்க. ட்ரையோட்ஸ்னால் இது வந்து வேக்கம் ஸ்டேட் டிவைஸ். அந்த காலத்தில் வந்து நம்ம டிவி ரேடியோ யூஸ் பண்ணோம்னா அந்த ரேடியோ டிவிலாம் எதனால் மேடப்பாக இருக்குன்னா ட்ரையோட்ஸ் மாதிரி தான். ஸோ எவாக்குவேட்டட் சேம்பர் இருக்கும். டிரான்சிஸ்டர் அப்படி கிடையாது. ஒரு சாலிட் ஸ்டேட் டிவைஸ், அதுக்கு 3 லேயர் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டுமே ஓரளவுக்கு சிமிலர் தான். ரெண்டுமே ஆம்பிளிஃபையராக யூட்டிலைஸ் ஆகும், சுவிட்சாக ஆக்ட் ஆகும் எல்லாமே. ஸோ டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா பேஸ், எமிட்டர், கலெக்டர் ரீஜியன். இன்புட் வந்து பேஸில் கொடுப்பாங்க. ஃபார் காமன் எமிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமிட்டர் கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்புட் பேஸில் கொடுப்பாங்க. அந்த எமிட்டரில் இங்கே அது வந்து லார்ஜ் ரீஜன் கம்பேர் டு பேஸு. கலெக்டர் எல்லாத்தோட லார்ஜ் ரீஜன். இது அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதிலிருந்து அவுட்புட் டெரைவ் பண்ணுவாங்க. ஸோ இன்புட் வந்து பேஸில் கொடுக்குறாங்க, அவுட்புட் வந்து கலெக்டரில் எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டிரான்சிஸ்டர். தட் இஸ் என்பிஎன் டிரான்சிஸ்டர், அது சிஇ மோடு, காமன் எமிட்டர் மோடு. ஸோ ட்ரையோடுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிரான்சிஸ்டர் மாதிரி தான். இங்கேயும் இன்புட் கொடுப்பாங்க, அவுட்புட் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த அவுட்புட்டுங்கிறது ஆனோட பொட்டன்ஷியல். சரி, ஸோ இந்த அவுட்புட்டுங்கிறது ஆனோட் பொட்டன்ஷியல், பாசிட்டிவ் பொட்டன்ஷியல். கேத்தோடுங்கிறது நெகட்டிவ் பொட்டன்ஷியல். இதுதான் ஒரு ஃபிலமெண்ட். இந்த ஃபிலமெண்ட்லேருந்து எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும், அவுட்புட்டுக்கு போகும். இந்த அவுட்புட்டுக்கு போகிறது நடுவில் இருக்கிறது தான் இன்புட். தட் இஸ் கண்ட்ரோல் கிரிட்னு சொல்லுவாங்க. ஆனோட வந்து பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நடுவில் இருக்கிற இன்புட் வந்து கண்ட்ரோல் கிரிட்னு சொல்லுவாங்க. இதுதான் ட்ரையோடுக்கும் டிரான்சிஸ்டருக்கும் வித்தியாசம். ஸோ இந்த டீட்டெயில் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இதுதான் பேஸ். ஸோ பேஸ் வந்து இது ஐபி, இன்புட் கரண்ட் கொடுக்குறாங்க. காமன் எமிட்டர் கிரவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே விபிங்கிறது இன்புட் வோல்டேஜ் சிக்னல். ஸோ ஆர்பிங்கிறது இன்புட் ரெசிஸ்டன்ஸ். இங்கே ஆர்எல்ங்கிறது அவுட்புட் டெரைவ் பண்ணுற ஒரு ரெசிஸ்டன்ஸ், லோடு வோல்டேஜ், லோடு ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இது அவுட்புட் வோல்டேஜ். விசிங்கிறது கலெக்டர். இங்கே தான் கலெக்டரில் தான் அவுட்புட் எடுப்பாங்க. ஸோ இதுதான் டிரான்சிஸ்டர். ஸோ இன்புட் இங்கே கொடுத்து கலெக்டர் அவுட்புட் எடுக்கிறோம். ஸோ அவுட்புட்னா நம்ம இதுதான் குறிப்போம். தட் இஸ் அவுட்புட் கலெக்டர். இன்புட்னா பேஸ் எமிட்டர், அதை தான் நம்ம இன்புட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ட்ரையோடு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆனோட் பிளேட். ஆனோட் பிளேட்னா பாசிட்டிவ் பிளேட். ஓகேங்களா? கண்ட்ரோல் கிரிட்னா இங்கே தான் ஒரு ஸ்மால் இன்புட் வோல்டேஜ் கொடுப்பாங்க. அந்த கண்ட்ரோல் கிரிட் தான் வந்து இந்த எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகி ஆனோடுக்கு போகிறத வந்து மெயின்டைன் பண்ணும். தட் இஸ் கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் வந்து கேத்தோடு. ஸோ இந்த கேத்தோடு எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணும். ஏன்னா நெகட்டிவ் சார்ஜில் எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணும். நம்ம வோல்டேஜ் வோல்டேஜ் கொடுத்து எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ மினிமம் இந்த வெரி ஸ்மால் கரண்ட் கண்ட்ரோல் கிரிட்டில் கொடுத்து இந்த எலக்ட்ரான் அக்ஸலரேட் பண்ணி ஆனோடுக்கு ஃபாஸ்ட்டாகவும் மூவ் பண்ண வைக்கலாம், இல்லை ரிப்பல் பண்ணி ஆனோடுக்கு போகாமல் தடுக்கலாம். அதுதான் கண்ட்ரோல் கிரிட். நெகட்டிவ் கொடுத்தோம்னா எலக்ட்ரான் வந்து ரிப்பல் ஆகிடும். பாசிட்டிவ் கொடுத்தோம்னா எலக்ட்ரான் வந்து இதில் ஃப்ளைட் த்ரோ பண்ணி அங்கே ஆனோடுக்கு போய் அட்டாச் ஆகிடும். ஸோ அவுட்புட் கிடைக்கும். இங்கே இந்த அவுட்புட் ஆர் பிளேட், அந்த இடத்துல தான் அவுட்புட் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் வி அவுட்புட். ஸோ இதுதான் ட்ரையோடுக்கும் டிரான்சிஸ்டருக்கு வித்தியாசம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கண்டக்டன்ஸ். அதுதான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரில் இருக்கிற பேசிக் ஃபார்முலாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிரான்சிஸ்டரில் கரண்ட் கெயின் அப்படின்னா ஆல்ஃபா ஃபார் சிபி மோடு. காமன் பேஸ் மோடில் பேஸ் வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ தான் இன்புட். ஸோ அதனால் ஆல்ஃபா கரண்ட் கெயின் ஈக்குவல் டு அவுட்புட் கரண்ட் பை இன்புட் கரண்ட். ஐசி வந்து அவுட்புட்டு, ஐஇ இன்புட்டு. சிஇ மோடு காமன் எமிட்டர் மோடு, அங்கே பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஈக்குவல் டு கரண்ட் கெயின் இஸ் ஈக்குவல் டு ஐசி பை ஐபி. ஐசிங்கிறது கலெக்டர் கரண்ட்டு, ஐபிங்கிறது பேஸ் கரண்ட்டு, இன்புட்டு. நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் கெயின்னா அவுட்புட் பை இன்புட். ஸோ வி அவுட்புட், வி இன்புட். வி ஈக்குவல் டு ஐஆர் தெரியும். இங்கே அவுட்புட் இன் த சென்ஸ் ஐசி ஆர்எல். இங்கே இன்புட்னா ஐஇ ஆர்ஐ. அப்புறம் வோல்டேஜ் கெயின் V0 பை விஐ. இங்கே ஐசிஆர்எல் பை ஐபி ஐஐ. இங்கே தட் இஸ் சிஇ மோடு, காமன் எமிட்டர் மோடில் இன்புட் வந்து பேஸ், அவுட்புட் வந்து கலெக்டர். அந்த கலெக்டரில் தான் ஆர்எல், தட் இஸ் லோடு வோல்டேஜ். ஆர்ஐங்கிறது இன்புட் ரெசிஸ்டன்ஸ் இந்த பேஸ். ஸோ அப்புறம் இந்த வோல்டேஜ் கெயினை சிபி மோடில் இப்படி எழுதலாம். சிபி மோடுக்கு கரண்ட் கெயின் என்னது ஆல்ஃபா. ஸோ ஐசி பை ஐஏ ஆல்ஃபான்னு எழுதியாச்சு. ஆர்எல் பை ஆர்ஐஏ இது அப்படியே இங்கே எழுதியிருக்கோம். அப்புறம் இங்கே காமன் எமிட்டர் மோடில் பீட்டா, தட் இஸ் கரண்ட் கெயின். ஸோ ஆர்எல் பை ஆர்ஐன்னு எழுதியாச்சு. ஸோ பவர் கெயின்னு பார்த்தீங்கன்னா காமன் பேஸ் மோடில் ஏபி ஈக்குவல் டு பி அவுட்புட் பை பி இன்புட். பி ஈக்குவல் டு விஐ அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ பி அவுட்புட்னா இங்கே என்னது கலெக்டர். ஸோ விஐனா பி ஆஃப் கலெக்டர் அண்ட் ஐ ஆஃப் கலெக்டர். அப்புறம் பி இன்புட்னு பார்த்தீங்கன்னா இன்புட் இங்கே என்னது
விஐ. அப்போ விஐனா பேஸ் எமிட்டர் கூட போகிறது, ஐஇ எமிட்டர் கரண்ட், அதுதான் இங்கேயும் வரும். இங்கேயும் அதே மாதிரி தான் பி அவுட் பை பி இன்புட்டு காமன் எமிட்டர் மோடில் இன்புட்டு பேஸில் போகும். ஸோ இங்கே வந்து காமன் பேஸ் மோடில் ஆல்ஃபாங்கிற கரண்ட் கேஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல் பை ஆர்ஐ, பீட்டாவில் பீட்டா ஸ்கொயர் பை ஆர்ஐ எல் பை ஆர்ஐ. இது வந்து காமன் எமிட்டர் மோடில் பீட்டா தான் கரண்ட் கெயின். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். அதாவது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் அவுட்புட்டுக்கு இன்புட்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறது. இது மேபி கொஸ்டின் கேட்பாங்க. இது எப்படி கேட்பாங்கன்னா, வாட் இஸ் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அவுட்புட் அண்ட் இன்புட் இன் சிபி மோடு. சிபி மோட்னா சேம் ஃபேஸ். அப்போ சேம் ஃபேஸ்னா 0 டிகிரி, இங்கே ஆப்போசிட் ஃபேஸ்னா 180 டிகிரி சிஇ மோடில். ஓகேங்களா, இந்த ஃபார்முலாஸ்லாம் படித்து வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து இந்த மெயின் ஃபார்முலா வந்து நிறைய புக்கில் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ட்ரான்ஸ் கண்டக்டன்ஸ், இந்த ட்ரான்ஸ் கண்டக்டன்ஸ் இந்த எய்ம்ஸ் ஜிப்மர்லாம் ஃபேவரட்டான கொஸ்டின். ஸோ ட்ரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஜிஎம் அப்படின்னு அதான் டிவைட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரான்ஸ் கண்டக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் கரண்ட் அட் த அவுட்புட் டெர்மினல் டு த சேஞ்ச் இன் வோல்டேஜ் அட் த இன்புட் டெர்மினல் ஆஃப் அன் ஆக்டிவ் டிவைஸ். ஸோ அவுட்புட் டெர்மினலுக்கு இன்புட் டெர்மினல். ஸோ அவுட்புட் டெர்மினல் இருக்கிற கரண்ட்டு இன்புட் டெர்மினலுக்கு வோல்டேஜ். ஸோ அவுட்புட் ஐ அவுட்புட் பை வி இன்புட். வி இன்புட்டுங்கிறது கிரிட் பொட்டன்ஷியல் ஃபார் த ட்ரையோடு. அவுட்புட்டுங்கிறது எங்கே இருக்கிறது, ஆனோடில் இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ ட்ரையோடுக்கு ஐ அவுட்புட்டுங்கிறது ஆனோடு, விஜிங்கிறது இன்புட்டில் இருக்க கிரிட்டு. ஆனோடு பிளேட் கரண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே டிரான்சிஸ்டருக்கு ட்ரான்ஸ் கண்டக்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் கரண்ட் பை அதர் இஸ் கலெக்டர் கரண்ட் பை இன்புட் வோல்டேஜ் தட் இஸ் பேஸ் வோல்டேஜ் ஃபார் சிஇ மோட். ஸோ இதுதான் ட்ரான்ஸ் கண்டக்டர்ஸ் ஃபார்ம்லாம். ஸோ சில ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம், இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து த கரண்ட் இன் எ ட்ரையோட் அட் ஆனோட் பொட்டன்ஷியல் 100 volt and grid potential minus 1.2 volt is 7.5 milliampere. If the grid potential is changed to minus 2.2 volt, the current becomes 5.5 milliampere. The value of transcondensers will be. ஸோ நம்மளுக்கு transcondensers கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து கிரிட் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க, அதாவது சேஞ்ச் இன் கிரிட் பொட்டன்ஷியல் அண்ட் சேஞ்ச் இன் கரண்ட்டு. ஸோ கரண்ட்டு தான் நம்ம அவுட்புட் கரண்ட். சேஞ்ச் இன் கிரிட் பொட்டன்ஷியல்னா கிரிட் பொட்டன்ஷியல் இஸ் நத்திங் பட் இன்புட் பொட்டன்ஷியல். ஓகேங்களா, அப்புறம் ஆனட் பொட்டன்ஷியல் அதான் தேவையில்ல, அவுட்புட் பொட்டன்ஷியல் எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுதான் டிரான்ஸ்கண்டக்டன்ஸோடைய கான்செப்ட். ஸோ இப்போ கிவன் டேட்டா சொல்லியிருக்காங்க, இன்புட் பொட்டன்ஷியல் கிரிட் பொட்டன்ஷியல் சேஞ்சஸ் ஃப்ரம் minus 1.2 volt to minus 2.2 volt. நெக்ஸ்ட்டு அவுட்புட் கரண்ட் ஆனோட ஒரு பிளேட் பொட்டன்ஷியல் அதுதான் சொல்லுவாங்க. பிளேட் கரண்ட்டு சேஞ்சஸ் ஃப்ரம் 7.5 milliampere to 5.5 milliampere. ஸோ சொல்யூஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிரான்ஸ்கண்டக்டர் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், ஐ அவுட்புட் பை விஜி. ஓகேங்களா, ஸோ வி நாட் கான்ஸ்டன்ட் அங்கே ஏற்கனவே இருக்குது. வி நாட்டுங்கிறது அவுட்புட்டு, தட் இஸ் ஆனோட் பொட்டன்ஷியல். இப்போ 7.5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஐ நாட்டுக்கு என்ன சேஞ்ச் இன் கரண்ட், தட் இஸ் 7.5 minus 5.5. விஜிங்கிறது கிரிட் பொட்டன்ஷியல் சேஞ்ச் -1.2 -2.2. ஸோ ஆன்சர் என்ன வரும், சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 2 milli ohm கிடைக்கும். மோனா ஓம் இன்வர்ஸ். ஓகேங்களா, 2 milli mho. ஓகேங்களா, இதுதான் டிரான்ஸ்கண்டக்டன்ஸ். ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் சம். இதுதான் பேசிக் சம்மு. இதை பேஸ் பண்ணி நிறைய உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இன்னொரு சம் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டரில் ஒரு சம் பார்ப்போம். தட் இஸ் த இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ காமன் எமிட்டர் டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் இஃப் த அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 500 kilo ohm, the current gain is alpha equal to 0.98 and the power gain is 6.0625 × 10⁶. ஸோ முக்கியமாக நீங்கள் கொஸ்டின் படிக்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்கணும். இங்கே பாருங்கள், ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபானா காமன் பேஸ் மோடுடைய கரண்ட் கெயின். இங்கே காமன் எமிட்டர் தான் நம்ம கேட்டிருக்காங்க, அதனோட இன்புட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ நம்ம காமன் எமிட்டருக்கு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல காமன் எமிட்டருடைய கரண்ட் கெயின் கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஆல்ஃபா ஸ்டேட்டை சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் மேஜராக ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுறது. கொஸ்டின் நல்லா படிங்க. காமன் எமிட்டர் டிரான்சிஸ்டரோட ஆம்பிளிஃபையர் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, பட் கொடுத்துருக்கிறது காமன் பேஸ் மோட் அடி கேட்குறாங்க. பவர் கெயின்லாம் நார்மல் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவுட்புட் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்நாட்னா அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் 500 kilo ohm, பவர் கெயின்னா 6.0625 × 10⁶, கரண்ட் கெயின்னா ஆல்ஃபா 0.98. இது வந்து காமன் பேஸ் மோடுக்கு. இப்போ நம்ம காமன் எமிட்டர் மோடுக்கு நம்ம கரண்ட் கெயின் கண்டுபிடிக்கணும். ஸோ கரண்ட் கெயின் ஃபார் காமன் எமிட்டர் மோட்னா பீட்டா. அந்த ரிலேஷன் உங்களுக்கு தெரியும், ஆல்ஃபா பை 1 - ஆல்ஃபா. இது எப்படி வந்துச்சுன்னா ஐஇ ஈக்குவல் டு ஐசி ப்ளஸ் ஐபி. ஸோ கரெக்ட் எமிட்டிலிருந்து ரிலீஸ் ஆகிற எலக்ட்ரான்ஸ் வந்து 100%ன்னு வச்சுக்கோங்க. அது 5% பேசிக் போகும், மீதி 95% கலெக்டருக்கு போகும். ஸோ அந்த கான்செப்ட்லேருந்து ட்ரை பண்ண தான் இது. ஸோ பீட்டாங்கிறது ஐசி பை ஐபின்னு உங்களுக்கு தெரியும், ஆல்ஃபாங்கிறது ஐசி பை ஐஇன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இதில் ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0.98 by 1 - 0.98 = 49 சொல்லுவாங்க. ஸோ இப்போ பீட்டா கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், இன்புட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். ஸோ இன்புட் ரெசிஸ்டன்ஸ்க்கும் பீட்டா இதுக்கு ரிலேஷன் பார்த்தீங்கன்னா பவர் கெயினில் தான் வரும். ஓகேங்களா, ஸோ பவர் கெயின் ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சோம். தட் இஸ் பவர் கெயின் இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர் ஆர் அவுட்புட் பை ஆர் இன்புட். ஸோ இன்புட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம், ஆர் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. பீட்டா ஸ்கொயருங்கிறது கரண்ட் கெயின் ஃபார் திஸ் மோட் காமன் எமிட்டர் டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர். அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஏன்னா அதனோட இன்புட் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா,
ஸோ அதுக்கு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா பவர் கெயினுக்கு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 6.0625 6. அப்புறம் பீட்டா ஸ்கொயர் 14 × 49. ஸோ அப்புறம் 6 அவுட்புட் வந்து 500 கிலோ ஓம், தட் இஸ் இன்புட் 3 போட்டிருக்கோம். அப்புறம் 6 இன்புட். ஸோ இந்த 6 இன்புட் தான் கண்டுபிடிக்கணும், இதுதான் அன்னோன்னு. ஸோ இதெல்லாம் ரீஷஃபிள் பண்ணி நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். தட் இஸ் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு RI 198 ஈக்குவல் டு RI 198 ஓம். ஓகேங்களா? ஸோ இதுதான் செகண்ட் சம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இது இந்த கிளாஸுடைய நோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இந்த பிடிஎஃப்ல இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா கிளாஸ் இது